இன்னும் ஒரு ரகசியம் ஆண்டவரில் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் எப்படி கூப்பிட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. 94 சங்கீதம் 14-15 பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார், அவனின் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக மாற வேண்டுங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு உதவி தேவையா, அவரை பார்த்து சொல்லுங்கள், எபனேசரே, என் வாழ்வின் எபனேசரே என்று கூடுங்கள். அப்படின்னா எனக்கு உதவி செய்யும் கர்த்தர் என்று அர்த்தம். எலோஹீம், வல்லமை உள்ள கர்த்தர் என்று அர்த்தம். எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். யெகோவா ரஃபா, என்னை குணப்படுத்தும் ஆண்டவர். சுகத்துக்காக ஜெபிக்கீங்களா, யெகோவா ரஃபா என்ற நாமத்தை பயன்படுத்துங்க. யெகோவா நிசி, தேவனின் ஜெயக்குடி என்ற அர்த்தம். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஷாலோம், கர்த்தர் சமாதானம் உள்ளவர். இன்னும் நிறைய இருக்குங்க. ஒருவேளை இது தெரியலனா கூட பரவாயில்ல, இயேசுன்ற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலானது. அந்த நாமத்தில் எல்லா விடுதலையும் இருக்குது. கூப்பிடுங்க. இந்த நாமங்களை கட்டாயம் நம்மளாம் தெரிஞ்சிருக்கணும். படிங்க. தெரியலனா வேதத்தில் நிறைய நாமங்கள் இருக்கிறது. அவர் அற்புதமானவர், அதிசயமானவர், இம்மானுவேல், கன்மலை, கோட்டை, நிறைய அவருக்கு பேர் இருக்குங்க. இதெல்லாம் சொல்லி நாம் கூப்பிடுகிற பொழுது அவர் சொல்கிறார், நாமத்தை அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி பண்ணியிருக்கிறார்.